வணக்கம். மற்றொரு காணொலியினூடாக மீண்டும் சந்திக்கின்றோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்த 300 பேர் பொருளாதார நெருக்கடி காரணமாக நாட்டை விட்டு வெளியேறி இருப்பதாக மாவட்ட தேர்தல்கள் அலுவலக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. முக்கியமாக கிட்டத்தட்ட இந்த வேட்புமனு தாக்கல் செய்தவர்களில் 20 வேட்பாளர்கள் இறந்துவிட்டதாகவும் 500 வேட்பாளர்கள் கட்சி தாவி இருக்கின்ற விடயத்தையும் அறிய முடிகின்றது. இது தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழுடைய தலைவர் ஆனந்த ரத்நாயக் அவர்களிடம் வினாவிய போது அவர் சொன்ன விஷயம், இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சார்ந்து வேட்பாளர்கள் பெற்றிருக்கின்ற விடயங்கள் இனி வருகின்ற நாட்களில் விசாரிக்கப்பட இருப்பதாகவும், முக்கியமாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான புதிய வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று எதிர்வருகின்ற நாட்களில் வெளியிடப்பட இருக்கிறது. அதுக்கு பிற்பாடு வேட்பாளர்கள் தொடர்பான விஷயங்கள் விசாரிக்கப்பட போகிறது. முக்கியமாக இந்த விசாரணைகள்ல மாவட்ட செயலகம் அதே போல அந்தந்த அரசியல் கட்சிகள் தங்களுக்கு உதவ வேண்டும் என்ற விடயத்தையும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். இது தவிர இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது இந்த நடைமுறைகள், இந்த செயற்பாடுகள் இடம்பெற்றதுக்கு பிறகு ஒரு சிக்கலான நிலை ஒன்றை கண்டிப்பாக தோற்றுவிக்கும் என்ற விடயத்தையும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் மூலம் அறிய முடிகின்றது. மொத்தமாக இலங்கையில உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக 8711 வேட்பாளர்கள் தெரிவு செய்யப்பட இருக்கிறார்கள். ஆனால் கடந்த ஆண்டை பொறுத்தவரையில் வேட்பு மனுவுக்கு மட்டும் 80,672 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் மக்கள் மீண்டும் வரிசையில் காத்திருக்க நேரிடும் என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சொல்லியிருக்கிறார். முக்கியமாக ஒருவேளை ஜனாதிபதியாக சஜித் பிரேமதாசவோ அனுரகுமார திசாநாயக்கவோ இல்லாவிட்டால் வேறு வேட்பாளர்கள் யாராவது தெரிவு செய்யப்படுவார்களாக இருந்தால் கண்டிப்பாக மக்கள் மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்திப்பார்கள் என்ற விடயத்தை சட்டத்தரணிகளை சந்தித்து பேசிய போது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஏன் அவர் இவ்வாறு இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் என்றால், முக்கியமாக சர்வதேச நாணய நிதியத்தோடு செய்து கொள்ளப்பட்டிருக்கின்ற உடன்படிக்கையை திருத்தங்கள் ஏதாவது செய்யறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோமாக இருந்தால் கண்டிப்பாக மற்றும் ஒரு சிக்கலை நாங்கள் சந்திப்போம் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். முக்கியமாக இலங்கையை பொறுத்தவரையில் 18 நாடுகள், சர்வதேச நாணய நிதியம், ஆசிய அபிவிருத்தி வங்கி, உலக வங்கி இவை அத்தனையோடும் உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறது பொருளாதார சிக்கல் சார்ந்தும். எனவே நாணய நிதியத்தோடு மட்டும் கதைத்து எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது. பிற நாடுகளோடும் கதைக்க வேண்டும், பிற நாடுகளும் இணக்கம் தெரிவிக்க வேண்டும். அப்படி நாணய நிதியம் சார்ந்து இல்லாவிட்டால் செய்து கொண்ட உடன்படிக்கையில் ஏதாவது மாற்றம் கொண்டு வருவோமாக இருந்தால் கண்டிப்பாக இது சர்வதேச நாணய நிதியத்தோடு செய்து கொண்டிருக்கின்ற ஒப்பந்தத்தை பாதிக்கும். எனவே இந்த பாதிப்பின் மூலமாக நாட்டு மக்கள் கண்டிப்பாக எதிர்வருகின்ற நாட்களில் வரிசை யுகத்தை சந்திக்க வேண்டி வரும் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு இலங்கையில் அரசியல் நகர்வுகள் இடம்பெறுகின்ற நேரம் கட்சி தாவல்களும் அதிகரித்திருக்கின்றது. இந்த நிலையில ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது. இந்த சூழலை கருத்தில் கொண்டு அதிகமானவர்கள் ரணில் பக்கம் தாவக்கூடிய கட்சி தாவக்கூடிய செயல்பாடுகள் என்பது தற்போது அதிகரித்து வருகிறதை பார்க்க முடிகிறது. முக்கியமாக இந்த அரசியல் பிரமுகர்கள் கட்சி தாவி கொண்டிருக்கின்ற ஒரு பக்கத்துல, அடுத்த பக்கமாக வெளிநாட்டு வாழ் தமிழர்களோ இல்லாவிட்டால் வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்களை தங்களுடைய பக்கம் ஈர்க்கின்ற செயற்பாடுகளையும் ஒரு சில அரசியல்வாதிகள் முன்னெடுத்தார்கள். அதுல முக்கியமாக அனுரகுமார திசாநாயக்க தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்படுகிறதுக்கு முன்பாகவே புலம்பெயர்ந்தவர்களை தன்னுடைய பக்கம் ஈர்ப்பதற்கான யோசனைகளையும் நடவடிக்கையையும் முன்னெடுக்க ஆரம்பித்திருந்தார். அதே ரீதியில ரணில் விக்ரமசிங்கவும் அந்த விடயத்தை மேற்கொண்டிருந்தார் என்பது மறக்க முடியாத விஷயம். ஆனால் இந்த நிலையில சஜித் பிரேமதாச தரப்பு புலம்பெயர்ந்தவர்கள் ஈர்ப்பதற்கான எந்த செயற்பாடுகளும் மேற்கொள்ளப்படாத ஒரு சூழ்நிலையில அரசியல்ல கட்சி தாவுகின்ற செயற்பாடுகள்ல கூடிய அளவுக்கு சஜித் பிரேமதாசனுடைய கட்சி சார்ந்தவர்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பது சஜித் பிரேமதாசனுடைய அரசியலுக்கு மிகப்பெரிய பாதகமான விளைவு ஒன்றை ஏற்படுத்த போவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் மூலமாக அறிய முடிகிறது. எவ்வாறாக இருந்தாலும் தேர்தல் தொடர்பான மாறுபட்ட கருத்துக்கள் என்பது இப்போது வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக அமெரிக்காவின் சஸ்பென்ஸ் பல்கலைக்கழகத்தின் அரசியல் துறை பேராசிரியர் கலாநிதி கீத பொன்கழன் அவர்கள் பல கருத்துக்களை அரசியல் சார்பாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நாட்டை பிளவுபடுத்துகின்ற எந்த விதமான செயற்பாடுகளையும் தாங்கள் செய்ய மாட்டோம் என்று பொதுஜன பிரமுன சார்பாக போட்டியிடுகின்ற நாமல் ராஜபக்ச அவர்கள் சொல்லியிருக்கிறார். முக்கியமாக அன்பான தாய் தந்தையர்களே, உங்களுடைய மூத்த மகன் ஊருக்கு திரும்பி விட்டார் என்று சொல்லி அம்மாந்தோட்டையில ஒரு துணை பொருள்ல அம்மாந்தோட்டையில மக்கள் சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டிருப்பார். அந்த மக்கள் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை சொன்னது மட்டும் இல்லாமல், அரசியல்வாதிகளை நம்பி நாங்கள் ஆட்சிக்கு வரவில்லை, மக்களை நம்பி நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், அதை தங்களுடைய முதல் கூட்டத்திலேயே தாங்கள்
பார்த்ததாக அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் காலங்களிலும் தங்களுடைய சுயலாபத்துக்காகவும் தங்களுடைய வரப்பிரசாதத்துக்காகவும் சில பேர் கட்சி தாவுகின்ற செயற்பாடுகளை மேற்கொள்கின்றார்கள். அப்படியான இந்த தவளை போல தாவக்கூடிய செயற்பாடுகளை தாங்கள் விரும்பவில்லை என்றும் அப்படி கட்சி தாவுகின்றவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுக்க இருப்பதாகவும் அது போன்ற ஏற்கனவே வரலாற்றில் நிறைய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சில விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். நபர்களை அடிப்படையாக கொண்டு ஒரு அரசியல் நாங்கள் செய்யாமல் கொள்கையை அடிப்படையாக கொண்ட ஒரு அரசியலை நாங்கள் செய்து வருவதாக நாமல் ராஜபக்ச மக்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். இது தவிர தேர்தல் வெற்றிக்காக நாங்கள் பொய்யான வாக்குறுதிகளை எந்த இடத்திலையும் வழங்கவில்லை என்று சொன்னதோடு நாட்டை நாங்கள் துண்டாடுறதுக்கு எந்த சந்தர்ப்பத்திலையும் விடமாட்டோம், இருந்தாலும் வடக்கு கிழக்குக்கான அபிவிருத்தியை கண்டிப்பாக நாங்கள் செய்து கொடுப்போம் அப்படின்ற விடயத்தை நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கிறார். ஆரம்ப கால பிரச்சாரம் முதல் இப்போது வரையில் இருக்கின்ற பிரச்சாரங்களை அவதானிக்கின்ற நேரம் அவர் வடக்கு கிழக்குக்கான காணி அதிகாரமோ போலீஸ் அதிகாரம் சார்ந்த விடயங்களை தாங்கள் பிரிக்க விடமாட்டோம், நாட்டை துண்டாட விடமாட்டோம் என்ற விடயத்திலும் உறுதியாக இருக்கின்ற நிலைப்பாடு அவருடைய பிரச்சாரங்கள் மூலமாக தெரிகின்றது. குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தில் குறைந்த எண்ணிக்கையிலான கடவுச்சீட்டு இருப்பதன் காரணமாக மட்டுப்படுத்தப்பட்ட கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கான யோசனை ஒன்று பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வருகின்ற அக்டோபர் மாதத்துக்கு பிறகுதான் லத்தரணியில் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளுடைய முற்பதிவு தங்களுடைய கைக்கு கிடைக்கும் என்ற படியினால இந்த யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக 2023ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட கடவுச்சீட்டோடு ஒப்பிடுகின்ற நேரம் 23% கடவுச்சீட்டுகள் மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை ஆணைக்குழு அறிக்கையின் மூலமாக தெரிய முடிகிறது. இந்த சூழ்நிலையில தான் அவசர தேவைகளுக்கு மட்டும் இப்போதைக்கு கடவுச்சீட்டுகளை விண்ணப்பியுங்கள் என்று மக்களிடம் கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. தென்கொரியாவில் கடற்தொழில் துறையில் வேலைவாய்ப்பை பெற்றுக்கொண்டு 120 பேர் கொண்ட குழு தென்கொரியாவை சென்றடைந்திருக்கின்றது. இந்த விடயத்தை இலங்கையின் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அறிக்கை மூலமாக அறிய முடிகின்றது. இந்த குழுவில் 3 பெண்கள் உள்ளடக்கித்தான் இந்த 120 பேர் தென்கொரியாவை சென்றடைந்திருக்கின்றார்கள். இது தென்கொரிய அரசாங்கத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலே புரிந்துணர்வு ஒப்பந்தம் அடிப்படையில் இந்த தொழிலாளர்களை தென்கொரியாவுக்கு அனுப்புகின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த நிலையிலும் தென்கொரியாவில் இன்னும் அதிகமான வேலை வாய்ப்புகள் என்பது இருப்பதாகவும் அறிய முடிகின்றது. முக்கியமாக கடந்த 6ஆம் தேதி தென்கொரியாவினுடைய உற்பத்தி துறையில வேலை செய்யறதுக்காக 100 பேர் இலங்கையில இருந்து தென்கொரியாவுக்கு வேலை வாய்ப்புக்காக சென்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நடிகர் ரஜினிகாந்த் குறித்து தான் பேசிய நகைச்சுவையை பகைச்சுவையாக்க வேண்டாம் என்று அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது என்ன சம்பவம் நடந்திருக்கு என்றால், முக்கியமாக சென்னையில் நடந்த புத்தக திருவிழாவில் கலந்து கொண்டு ரஜினிகாந்த் அவர்கள் திமுகவில் உள்ள பழைய தலைவர்களை முதலமைச்சர் சரியான முறையில் சமாளித்துக் கொண்டிருக்கிறார். அதில் ஒருவர் துரைமுருகன் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருப்பார். அதோடு சேர்ந்து கலைஞருடைய கண்ணில கூட அவர் விரலை விட்டு ஆட்டுவார். ஒரு விடயத்தை செய்ததுக்கு பிறகு எப்படி இருக்குன்ற அவரிடம் கேட்டால் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கூறுவார். ஒரு வேளை நல்லா இருக்கிறது என்பதற்காக அவர் சந்தோஷம் என்று கூடுகின்றாரா, ஏன் உனக்கு தேவையில்லாத வேலை என்று சொல்வதற்கு பதிலாக சந்தோஷம் என்று சொல்லுகின்றாரா என்று கூட தெரியாது என்ற வகையிலும் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருப்பார். இதற்கு பதில் சொல்லுகின்ற வகையிலும் துரைமுருகன் ஒரு கருத்து சொல்லியிருப்பார். மூத்த நடிகர்கள் எல்லாம் பல்லு போய் தாடி வளர்த்து சாகின்ற நிலையில இருக்கிறார்கள். இப்போது முதியவர்கள் தான் திரைப்படங்கள் நடிச்சு கொண்டிருக்கிறாங்க. முக்கியமாக இதனால இளம் தலைமுறைக்கு வாய்ப்பு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. இதை ரஜினிகாந்த் மறந்து விட்டாரா என்பது போல ஒரு கருத்தொன்றையும் அவர் சொல்லியிருப்பார். அதுக்கு பிறகு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன மற்றும் ஒரு கருத்தாக வெளிவந்ததும், துரைமுருகனும் நானும் ஒரு சிறந்த நண்பர்கள், இப்போது வரைக்கும் அவர் எனக்கு நண்பர் தான், என்ன விதமான கருத்துக்களை வேண்டுமானாலும் அவர் சொல்லியிருக்கலாம், அது என்னை பாதிக்க போவதில்லை, எப்போது போலவும் நான் அவரோட நண்பனாகத்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அதுக்கு பிற்பாடுதான் துரைமுருகன் ஒரு விடயம் சொல்லியிருப்பார். நான் இப்போதும் ரஜினிகாந்துடைய நண்பர் தான், எப்போதும் ரஜினியுடைய நண்பர் தான். முக்கியமாக தான் நகைச்சுவையாக சொன்ன விடயத்தை பகைச்சுவையாக மாற்ற வேண்டாம் அப்படின்ற ஒரு விடயத்தை துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்.